திமுகவில் ரேங்க் வாங்கிய பின்னும் வகுப்பறையை விட்டு செல்ல மறுக்கும் சீனியர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல என்று பேசி ரஜினிகாந்த் கொளுத்தி போட்ட நெருப்பு இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மூத்த அமைச்சரான துரைமுருகனை குறிப்பிட்டு ரஜினி பேசும்போது ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்டவர்கள் குலுங்கி குலுங்கி சிரித்ததுதான் இதில் ஹைலைட்டே. ஆனால் திமுக சீனியர்களோ அதை ரசிக்காமல் வாடிய முகத்துடனேயேதான் இருந்தார்கள். இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே திமுகவிற்குள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு சீனியர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று வாரிசு அமைச்சர் உதயநிதி பேசியதற்கு பிறகுதான் விவகாரத்தின் வீரியம் இன்னும் சூடுபிடிக்க தொடங்கியது. என்னதான் உதயநிதியின் வயதையொத்த அரசியல் அனுபவம் கொண்டிருந்தாலும் துரைமுருகன் நேரடியாக உதயநிதியை கண்டிக்க முடியாதே. அதனால்தான் தன் கோபத்தை ரஜினி மீது கக்கி விட்டார். மூத்த நடிகர்களுக்கு வயதாகி பல்லு விழுந்து தாடி வளர்த்து சாக போகிற நிலையிலும் நடிப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது என அடுத்த நாளே காட்டமாக பதிலடி கொடுத்தார். உதயநிதியின் பேச்சுக்கு துரைமுருகன் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் நடிகர் ரஜினிக்கு பதிலடி கொடுத்திருப்பதன் மூலம் திமுகவில் சீனியர்கள் எந்தவிதமான கருத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் கட்டுண்டு இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. மேலும் உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதற்காக திமுகவின் சீனியர்களை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துவது நியாயமா என்று அக்கட்சிக்காரர்களே மனதிற்குள் கேள்வி கேட்டுக் கொள்கிறார்கள். ஆனாலும் இந்த விவகாரத்தை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்ட திமுக தலைமை அமைச்சர் துரைமுருகனை நிர்பந்தித்து வருத்தம் தெரிவிக்க வைத்ததாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் செய்தியாளர்களை சந்தித்து யாரோ எழுதி கொடுத்த நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக்க வேண்டாம், எங்களுக்குள் எந்த பிணக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாக சென்று விட்டார் துரைமுருகன். விஷயம் முடிந்தும் இன்னும் விடுவதாய் இல்லை திமுக. தனது மனதில் அடி ஆழத்திலிருந்து பேசியுள்ளார் ரஜினிகாந்த் என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் புகழாரம் சூட்டி தலையங்கமே எழுதியிருப்பதுதான் திமுகவிற்குள் சீனியர் ஜூனியர் என்ற பணிப்போர் பஞ்சாயத்தாக வெடித்திருப்பதை உறுதிப்படுத்துகிறது. தன் மகன் உதயநிதிக்கு மகுடம் சூட்டுவதற்காக கட்சிக்காக உழைத்த உடனிருந்த சீனியர்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறதா திமுக? இதுதான் சமயம் என்று ரஜினியின் கருத்தை கட்சி தொண்டர்களின் கருத்தாக சொல்லி சீனியர்களை தள்ளி வைத்துவிட்டு யாரை வைத்த அரசியல் செய்ய போகிறது திமுக? ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் சமயத்தில் நடக்கும் இது போன்ற உட்கட்சி பூசல்களை எப்படி சமாளிக்க போகிறது திமுக? திமுகவிற்குள் புகையத் தொடங்கிய சீனியர் ஜூனியர் பஞ்சாயத்து ஸ்டாலினுக்கு மீண்டும் தலைவலியை தர தொடங்கிவிட்டதா என்ற கேள்விகளுக்கு காலம் பதில் சொல்லும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ் குமார் கோபாலன்.